திரைப்பட நடிகரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான சரத்குமார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். கோவிலின் சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலையம்மன் சன்னதிகளில் வழிபாடு செய்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் மாலை அணிவித்து பிரசாதம் வழங்கினர். அவரை காண வந்த பக்தர்கள் பலர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழாவின் 3ஆம் நாள் நிகழ்வில் குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்தருளினார். தெய்வானை அம்பாள் வெள்ளி சரப வாகனத்தில் வீதி உலா வந்தார். உள் மற்றும் வெளிப்பிரகார ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போரூர் வடபழனி மெட்ரோ வழித்தடத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையிலான குழு இறுதி ஆய்வு நடத்தியது. பூந்தமல்லி போரூர் பாதையில் சோதனைகள் முடிந்த நிலையில் தற்போது போரூர் வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்கி கட்டமைப்பு, சிக்னல், தொழில்நுட்பம் மற்றும் உயர்மட்ட மின்பாதை பணிகள் பரிசோதிக்கப்பட்டன. முன்னதாக பாதுகாப்பு குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் அவை சரி செய்யப்பட்ட பிறகு தற்போது மீண்டும் சோதனை நடைபெறுகிறது. அனுமதி கிடைத்தால் விரைவில் இந்த பாதையில் பயணிகள் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே 50க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. கடைகளை காலி செய்யாவிட்டால் ஜேசிபி மூலம் அகற்றப்படும் என எச்சரிக்கப்பட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கரும்புச்சாறு, இளநீர், பழங்கள் உள்ளிட்ட சிறு வியாபாரங்களே தங்களின் ஒரே வாழ்வாதாரம் என்று கூறுகின்றனர். மாற்று ஏற்பாடுகள் இல்லாமல் கடைகளை அகற்றினால் வாழ வழியில்லை என்று கூறும் வியாபாரிகள் மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என்று கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த புள்ளால தூக்கி வீச முடியுமா? என்ன செய்யணும்னு அது முதல்ல சொல்லுங்க. இந்த வளர்ப்பில தான் எந்த புள்ளால வாழ வைக்குது. நான் இன்னும் இதுக்கு மேல என்னால முடியாது. அவங்களுக்கு விஷத்தை கொடுத்து நானும் சாவத்தான் வேணும். என் வயசா, எந்த வயசு என்ன, என் வீட்டுக்கார வயசு என்ன, எவ்வளவு வயசாயிட்டு நாங்களுக்கு ஒரு உதவி இல்லைன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க முதல்ல. சென்னையின் குடிநீர் தேவைக்காக ஆந்திராவில் உள்ள கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி கிருஷ்ணா நதிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இரு மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பந்தத்தின்படி முதல் கட்டமாக ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை 12 TMC தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேலும் இந்த நீர் திறப்பு படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரிலிருந்து கரூர் வழியாக மதுரை வரை 1 மாதத்திற்கு மட்டும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரயில் எண் 01927 மார்ச் 25 வரை புதன்கிழமைகளில் கான்பூரிலிருந்து புறப்பட்டு ஜோலார்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் வழியாக வெள்ளிக்கிழமை மதுரையை வந்தடையும். அதேபோல் 01928 ரயில் மதுரையிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் புறப்பட்டு திங்களன்று கான்பூரை சென்றடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏசி, ஸ்லீப்பர் மற்றும் பொது பிரிவு வசதிகளுடன் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சீர்காழி அருகே புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்க வலியுறுத்தி லாரியை சிறைப்பிடித்த கிராம மக்கள் கைது செய்யப்பட்டனர். வள்ளுவக்குடியை சுற்றி உள்ள 40 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் 30 ஆண்டுகள் பயன்படுத்தி வந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இடிக்கப்பட்டு புதிய கட்டடம் கட்டப்பட்டது. ஆனால் நீர்நிலை புறம்போக்கு நிலத்தில் கட்டடம் கட்டப்பட்டதாக கூறி அதனை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக திறக்க கோரி போராட்டம் நடத்திய கிராம மக்கள் சித்த மருத்துவ மையத்திற்கு மருந்து எடுத்து வந்த லாரியை சிறைப்பிடித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமாள்புரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமை நேரில் பார்வையிட்டு அங்கு கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பை திறந்து வைத்தார். தொடர்ந்து முகாமில் தங்கியுள்ள பெண்களிடம் நலத்திட்ட உதவிகள் கிடைக்கிறதா என கேட்டறிந்தார். அப்போது புதிய குடியிருப்பு கட்டித்தந்ததற்கு நன்றி தெரிவித்த பெண்கள் நியாய விலைக் கடை அமைக்க கோரிக்கை வைத்ததாகவும் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்ததாகவும் தெரிவித்தனர்.
சென்னை புழல் சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட ரவுடி வெள்ளைக்காளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் துரிதமாக செயல்பட்ட காவலர்களால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு பெரம்பலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக போலீஸ் வாகனம் நிறுத்தப்பட்ட போது திடீரென வந்த ரவுடி கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியும் மிளகாய்த்தூள் கரைசல் மற்றும் அரிவாள் கொண்டு தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து ஆயுதப்படை சிறப்பு உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் துப்பாக்கியால் சுட்டு கும்பலை விரட்டியதால் கைதி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். மேலும் அங்கு வந்த கும்பல் பதற்றத்தில் அவர்கள் வந்த காரிலேயே திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீரத்துடன் செயல்பட்ட 5 காவலர்களை காவல் ஆணையர் அருண் நேரில் அழைத்து வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருத்தணி முருகன் கோயிலில் மாசி விழா பல்லக்கு சேவை கோலாகலமாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்தருளி மாட வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற 1ஆம் தேதி முதல் அத்திவரதர் தரிசனம் நடைபெறுகிறது. 2013க்கு பிறகு 12 ஆண்டுகள் கடந்த நிலையில் பாதாள அறையிலிருந்து அத்திவரதர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அருள் பாலிக்க உள்ளார். பக்தர்கள் தரிசனத்திற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. சென்னை எண்ணூரில் உள்ள கத்திவாக்கம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம், நவீன நூலகம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் கட்டப்பட்ட இந்த புதிய கட்டடங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் தொடரட்டும் என்ற பாடலுக்கு தொண்டர்கள் கருப்பு சிவப்பு துண்டை சுழற்றி உற்சாகமாக நடனமாடினர். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் 73வது பிறந்த நாளை நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்லி பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நுழைவு வாயிலை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்த பின் முதல்வரை வரவேற்க வைக்கப்பட்டிருந்த அலங்கார தோரணங்கள் மற்றும் பூக்களை விழா முடிந்ததும் பெண்கள் முண்டியடித்து எடுத்துச் சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. சென்னை கொடுங்கையூரில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை விற்பனை செய்த வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சின்னாண்டி மடம் சந்திப்பு அருகே சந்தேகத்தின் அடிப்படையில் 2 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்திய போது அவர்களிடம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது. இவர்கள் கொடுத்த தகவலின்படி மேலும் 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 54 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பெங்களூருவிலிருந்து போதைப் பொருட்களை வாங்கி வந்து சென்னையில் விற்பனை செய்து வந்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவித்தனர்.